அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் செய்ய போகிறோம். இதுக்கான இன்க்ரீடியண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் 200 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஷேப் தான் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் அரைப்பங்களவு தண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இது எடுத்து வச்சுருக்க பாஸ்தா அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்காக ஒரு டீஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்து இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 70% குக் ஆகிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ இதை தண்ணியிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்து சிக்கன் பீசஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத நான் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் எடுத்திருக்க குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து 100 கிராம் வரையும் இருக்கும். இதை நல்லா இப்போ வேக வச்சுக்கலாம். சிக்கன் குக் ஆகிறதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லை. ஆல்ரெடி சிக்கனில் இருக்கிற தண்ணி ரிலீஸ் ஆகும். அதுலேயே நமக்கு சீக்கிரமாக குக் ஆகி கிடச்சிரும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா சிக்கனுக்கு பதிலாக உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை சேர்த்து செஞ்சுக்கலாம். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு ஜிஞ்சர் பேஸ்ட், அரை டீஸ்பூனுக்கு பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா நம்ம ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ லைட்டாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூனுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். சிக்கன் குட்டி குட்டி பீஸாக இருக்கிறதுனால இது ஒரு 5 நிமிஷத்துலேயே கரெக்டாக குக் ஆயிரும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே வற்றி சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் நான் ஒரு 5 மஷ்ரூம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறத சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது ஒரு அரை டீஸ்பூனுக்கு லைட்டாக ஆயில் சேர்த்து இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்தளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் குடமிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூனுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு பிளேட்டுக்கு உடனே மாற்றி வச்சுருங்க. இப்போது அதே பேனில் ஒரு அரை டீஸ்பூனுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூனுக்கு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3/4 கப்பு பால் நான் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுட்டு நல்ல ஒரு திக் பேஸ்ட்டு வர அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை டீஸ்பூனுக்கு மிக்சடு ஹெர்ப்ஸ் இல்லாட்டி ஒரிகேனோ இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பாஸ்தாவில் உப்பு சேர்த்துருக்கனால நீங்கள் இதில் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் அண்ட் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நான் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸை நான் சேர்த்துக்கிறேன்.
இப்போ ரொம்ப டேஸ்டியான க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு எல்லாமே இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் ஸ்பைசி லெவல் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.